அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்று ஜூன் 24ஆம் தேதி என்னென்ன பங்குகள் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து நீங்கள் என்ன முடிவு எடுக்குங்கிறத எடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பரிடம் பகிர்ற மாதிரி உங்களோட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு. நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. அதுமாதிரி நம்ம சேனல் முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்க்குற பங்கோட பேர் பார்த்தீங்கன்னா கேப்ரா எக்ஸ்க்ளூஷன் டெக்னிக் லிமிடெட். 450 ரூபா கரண்ட் பேஸு, 3 ரூபா 50 பைசா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவெண்டில் 3/4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 ஜூலை 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. இன்றைக்கி தான் ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நியூஸுங்கிறது பழைய நியூஸ் தான். இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெர்ரோ அல்லாய்ஸ் லிமிடெட் 777 ரூபா கரண்ட் பேஸு, 7 ரூபா 50 பைசா ஆல்ரெடி டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 1% வருது. இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலி முதலே ஒரு ரெக்கார்ட் டேட் அறிவிச்சாங்க, ரிவைஸ் பண்ணிட்டாங்க. முதல் அறிவிச்ச ரெக்கார்ட் டேட் வந்து 25 ஜூலை. இப்போ அறிவிச்சிருக்க ரெக்கார்ட் டேட் வந்து 22 ஜூலை. ஸோ 25 ஜூலை கிடையாது, 22 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 22 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ அண்ட் சிலிக்கா மெக்னீஷியமில் இருக்காங்க. இந்த மாதிரி தான் கம்பெனி அடிக்கடி அவங்க ரெக்கார்ட் டேட்டு எக்ஸிட்லாம் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெக்கார்ட் டேட்டு எக்ஸிட் முடிகிற வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எல்லாம் கம்பெனி இப்படி தான் மாறிட்டே இருப்பாங்க. 25 சொன்னாங்க, இப்போ 22 மாற்றிட்டாங்க. அதுமாதிரி இந்த கம்பெனி வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. இந்தியன் மெட்டல்ஸ். பாலிகேப் இந்தியா லிமிடெட் 7275 ரூபா கரண்ட் பேஸு, 30 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 6% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 9 ஜூலை 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா கேபிள் எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க பாலிகேப். எக்லரக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் 2373 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க பைபேக் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 2800 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,75,000 ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 385 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பைபேக் பண்ணல, 2022லையும் பைபேக் பண்ணாங்க, 2021லையும் பைபேக் பண்ணாங்க. ஸோ அடிக்கடி பைபேக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸோ பைபேக் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 427 ரூபாய்க்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான பைபேக் மாதிரி தான் தெரியுது. பட் பைபேக்கில் எல்லா ஸ்டாக்கையும் வாங்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் தான் வரும். அது ரொம்ப ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பைபேக்காக ஒரு ஸ்டாக் வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது கூட வாங்குங்க. நான் வாங்கவும் சொல்ல, விற்கவும் சொல்ல, நியூஸ் மட்டும் தான் சொல்கிறேன். சாரி. அதேமாதிரி இந்த பைபேக்கான ரெக்கார்ட் வந்து 4 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களோ அவங்களாம் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பைபேக் ஓப்பன் ஆகிறது 9 ஜூலைக்கு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 15 ஜூலை. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்கெலாம் போகாது. பைபேக்கில் அப்ளை பண்ணணும்னா நம்ம தான் போய் நம்ம வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், நம்ம ப்ரோக்கர் ஆப்பில் போய். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணுங்கள். அவங்க தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங்கில் இருக்காங்க. எக்லரஸ் சர்வீசஸ் லிமிடெட். பிரிட்ஜ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 24 ரூபா கரண்ட் பேஸு, ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி 1:10. ஃபேஸலி 10 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட்டாகவும் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் ஆதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. பிரிட்ஜ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். என்எம்எஸ் ரிசார்ட்ஸ் குளோபல் லிமிடெட் 50 ரூபா கரண்ட் பேஸு, 2,33,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. மற்ற கொடுத்தது நம்ம பாரத் பெட்ரோலிய எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். சாங்வி மூவர்ஸ் லிமிடெட் 1102 ரூபா கரண்ட் பேஸு, 180 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருங்கிறத கம்பெனியும் மென்ஷன் பண்ணல. என்பிசிசி இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 162, 100 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நம்ம ஆர்இசி லிமிடெட். ஓரியானா பவர் லிமிடெட் 2579 ரூபா கரண்ட் பேஸு, 13 கோடியே 19 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தவிர என்ன கம்பெனிங்கிறத பேரை மென்ஷன் பண்ணல. வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன் லிமிடெட் 422 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க L1 பிட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நம்ம பிஹெச்இஎல் நடத்த டெண்டரில். ஸோ பிஹெச்இஎல் தான் இந்த டெண்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெண்டரோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 117 கோடி. ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷனுக்கு. லட்சன் டர்போ லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 3545. எல்என்டி இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அது சோலார் கம் எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளான்ட் அமைக்கிறதுக்கான ஆர்டர். ஸோ சிக்னிஃபிகண்ட் சொன்னால் 1000 2500 கோடிக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி இவங்களோட கருத்து. அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. உறுதியெலாம் கிடையாது, வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் லிமிடெட், கிம்சன்ஸ் ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2052. இவங்களோட போர்டு மீட்டிங் 28 ஜூனில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் வந்து
ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அதை 2 மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. வழக்கமாக ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனி என்னன்னா தெளிவாகவே 10 ரூபாயில் இருக்கிறதா 2 ரூபாயா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும், போர்டு இதே மாதிரி தான் அப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வேறு எதுவும் மாற்றம் பண்ணுறாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கிம்ஸ் ஸ்பேக்கிங் லிமிடெட் கேன்பஸ் 38. இவங்களோட போர்டு மீட்டிங் வந்து 1 ஜூலையில் இருக்குது. ஜூலை 1 இருக்குது. அந்த 1 ஜூலையில் இவங்களும் போனஸ் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட ஏதாவது போனஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி போனஸ் அறிவிக்கிறாங்க ஸ்ப்ரேக்கிங்னு. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட். அடுத்து டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 163 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களது 1 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரைட் இஷ்யூ குறித்து முடிவெடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி ரைட் இஷ்யூ எடுக்க போகிறாங்க, பணத்தை திரட்ட போகிறாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்கிறத நம்ம 1 ஜூலைக்கு பார்க்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க டிஎம்ஆர் ஹைட்ரோ எனர்ஜி இன்ஜினியர்ஸ் லிமிடெட். அதோட நியூஸ் முடிஞ்சது. ஸோ வீடியோ எங்கேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. அது போக 2 நண்பர்கள் மட்டும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த நண்பர்கள் மட்டும் நான் கமெண்ட்டில் பதில் சொல்லியிருப்பேன். அவங்க மட்டும் இந்த வீடியோ மேற்கொண்டு பாருங்கள். மற்றபடி நியூஸ் இங்கே முடிஞ்சது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேறு நல்ல வீடியோ பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு வாங்க. ஸோ அந்த கமெண்ட் செய்த நண்பர்கள் மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அதில் நண்பர் ஒருவா கேட்டிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். பட் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதிக அனுபவம் கிடையாது. அவர் கேட்குறது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பங்கை வந்து பர்சன்டேஜ் கணக்கில் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கணும், அது நம்மளுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டாகவே ஒரு வெயிட்டேஜ் இருப்பாங்க. இந்த பங்குக்கு இவ்வளோ தான் அப்படின்னு பர்சன்டேஜில் தான். பட் பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ணதோட அவங்க அமௌண்ட்டில் தான் பர்சன்டேஜ் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து அவங்களோட மொத்த அமௌண்ட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், பர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இப்போ 10% ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 100 ரூபா வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து 10 ரூபாய் ஒதுக்குவாங்க. ஏன்னா 10% அவங்க வச்சுருக்காங்கல்ல. ஸோ அந்த கம்பெனிக்கு ஏதாவது டிவிடெண்ட் வந்தால் முக்கியமாக நீங்கள் அந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்க்கறதோட பொதுவாக நீங்கள் வச்சிருக்க கம்பெனியில் டிவிடெண்ட் வருது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, அதில் நிறைய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கெலாம் டிவிடெண்ட் வருது. ஸோ அந்த டிவிடெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரலாம் வராது. அது டேரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அவங்க தனியாக ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு உள்ள அக்கௌண்ட்டுக்கு தான் அது எல்லாமே போகும். அந்த டிவிடெண்ட்லாம் அவங்க எவ்வளோ ஸ்டாக் ஹோல்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டாக்கில் வரக்கூடிய டிவிடெண்ட் போனஸ் எல்லாமே அந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அந்த டிவிடெண்ட்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த ஃபண்டை எடுத்து அவங்க திரும்ப வந்து இதே இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட என்ஏவி வந்து கூடும். உங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க டிவிடெண்ட்லாம் தர மாட்டாங்க. அதுக்கு சில கம்பெனி சில டிவிடெண்ட் பாலிசி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உங்களுக்கு டிவிடெண்ட் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர டிவிடெண்டை அவங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஷேரில். ஸோ அதனால் அவங்க என்ஏவி கூடும். ஸோ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த வர டிவிடெண்டெல்லாம் அவங்க திரும்ப வந்து ஸ்டாக்கை வாங்கி உங்களுக்கு அதே லெவலில் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு அலோட் பண்ணுறது எல்லாமே என்ஏவியில் தான் அலோட் பண்ணுவாங்க யூனிட்டில். ஸோ என்ஏவினாவே நெட் அசெட் வேல்யூவு. ஸோ மொத்தமாக அவங்க எவ்வளோ வேல்யூ வருதோ அவங்களுக்கு அதை சமமாக பிரித்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் என்ஏவி வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். மற்றபடி மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அவங்க அந்த ஃபண்ட் எடுத்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால் உங்கள் என்ஏவி வந்து கூடும். ஸோ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல, அதனால் எனக்கு வேறு டீட்டெயிலும் பெருசாக தெரியாது. அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார் QP லிமிடெடை பற்றி சொல்லுங்கன்னு. இந்த ஸ்டாக் பற்றி தொடர்ந்து அவங்க கேட்டே இருக்காங்க, அதனால் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93 ரூபா, புக் வேல்யூ 7 ரூபா, இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பார்த்தாலும் 21 ரூபா தான். ஸோ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ புக் வேல்யூ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆனது ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது. நீங்கள் ஸ்டாக் பிஏ பார்த்தாலும் தெரியும் 63 இருக்குது. ஸோ ஓவரால் வேல்யூவான ஸ்டாக் தான் இந்த QP லிமிடெட் கரண்ட்லி. அதோட மார்க்கெட் கேப் பார்த்தா ஸ்மால் கேப்பு ஓரளவுக்கு ஓகே தான். ROEROCலாம் சூப்பராக தான் இருக்குது. ரிசர்வ் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்காங்க, கடன் இல்லை, நல்ல சூப்பரான கம்பெனி, டெட் ஃப்ரீ ஸ்டாக்கு, ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணுறாங்க, EPSும் நல்லாயிருக்கு, 1 ரூபா EPS வருது. மற்றபடி FIS ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 5% வச்சுருக்காங்க. பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப போராக இருக்குது. 44%, 45% தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. அதுலேயும் 40% ப்ளச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடகு வச்சுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் கம்பெனி ரெகுலராக ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. இது வரைக்கும் லாஸ் பண்ணல கடந்த 10-12 வருஷத்தில். ஸோ கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது. பட் என்னன்னா ஓவர் வேல்யூ, ரொம்ப ஓவர் வேல்யூவான ஸ்டாக்கு கரண்ட் ப்ரைஸுக்கு. வேறு ஏதாவது நியூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 நியூஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம சிப்லா லிமிடெடும் இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
இவங்க வந்து முக்கியமாக இவங்க பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா காண்டம்ஸ் தயாரிக்கிறது தான். ஸோ இவங்க பிராண்டில் சிப்லா பிராண்டில் காண்டம் தயாரித்து கொடுக்க சொல்லி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க நம்ம சிப்லா. ஸோ இதனால் கம்பெனி ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லா பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி ஆனால் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டரை கொஞ்சம் சரியில்லைன்னு எனக்கு ப்ரொமோட்டரை பற்றி தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்கறத விட சாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட தெளிவாக இந்த ஸ்டாக்கை பற்றி சார் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவான ஸ்டாக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுங்கிறது நல்ல அட்வைசபிள் கிடையாது. பட் லாங் டைமில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். இவங்களோட ஒரே பிஸ்னஸே காண்டம் தயாரிக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் மேற்கொண்டு வேறு நிறைய ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க முன்னிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.